நல்ல நண்பர்களாக இருந்தாங்களாம். மரத்தில் பறித்து சாப்பிடக்கூடிய எல்லா பழங்களையும் தன்னுடைய நண்பனான முதலைக்கும் இந்த குரங்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுமா. இது மாதிரியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் இந்த பழங்களெல்லாம் கொண்டு போய் இந்த நண்பன் முதலை தன்னுடைய மனைவி முதலைக்கு கொடுத்ததாமா. அந்த மனைவி முதலை இந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு, இந்த பழமே இவ்வளோ ருசியாக இருக்கே, இந்த பழத்தை சாப்பிடக்கூடிய அந்த குரங்கின் இதயம் எவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு நாள் அந்த குரங்கை அழைச்சிட்டு வாங்க, நான் அந்த குரங்கோடைய இதயத்தை நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தன் கணவன் முதலைக்கிட்ட மனைவி முதலை சொல்லுதான். அதுக்கு அந்த கணவன் முதலை, இல்லை, அது என்னுடைய நண்பன், அவன் எனக்கு நான் பசிக்கும் நேரத்தெல்லாம் எனக்கு உணவளிச்சிருக்கான், அவனெல்லாம் கொல்ல முடியாது அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு தன்னுடைய மனைவி முதலை கண்ணீர் வடித்து போலியாக ஏமாற்றி தன்னுடைய கணவனை சம்மதிக்க வைத்து குரங்கை அழைத்து வரச் சொன்னது. இந்த குரங்கும் நண்பன் குரங்கை ஏமாற்றி, என் மனைவி உன்னை ஆசையாக பார்க்க அழைக்கிறாள், நீ கொடுத்த பழங்களெல்லாம் நல்லா இருக்குது, அதுக்கு நன்றி சொல்லை உன்னை அழைக்கிறாள், நீ ஒரு முறை என் மனைவியை பார்த்து விட்டு போ என்று நண்பன் முதலை குரங்கிடம் சொன்னது. குரங்கும் நம்பி ஏமாந்து இந்த முதலை முதுகில் அமர்ந்து முதலையின் மனைவியை பார்க்க இருவரும் செல்லுகிறார்கள். போய் சேர்ந்த பின்பு தன்னுடைய மனைவி கண்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது குரங்கையை பார்த்து. பிறகு அந்த மனைவி முதலை தன் கணவன் முதலிடம் சொன்னது, பரவாயில்லையே, நான் சொன்னதை கேட்டு உன் குரங்கை அழைத்து வந்து விட்டாய், நான் உண்ணுவதற்கு அந்த இதயத்தை நான் சாப்பிடப் போகிறேன் என்று மனைவி முதலை சொன்னவுடன் குரங்கு பயந்து போய், அடே நண்பன் முதலையே, உன்னை நம்பி வந்ததற்கு இப்படி ஏமாற்றி விட்டாயே. அங்கிருந்து எகிரி மரத்தின் மீது தாவி தப்பித்து ஓடிவிட்டது. இதுதான் கூடா நட்பு கேடில் முடியும் என்ற கதை. நல்ல நண்பர்களாக இருப்பவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள். எவ்வளவுதான் உயிர் தோழராக நாம் பழகினாலும் அவர்களுடைய குணம் சில தருணங்கள் மாறலாம் என்பதே இதற்கு உதாரணம். கூடா நட்பு கேடில் முடிந்த ஒரு கதையாக மாறியது. இந்த குரங்கும் முதலையின் கதை முடிந்தது. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.